வணக்கம். 2025ஆம் வேதியியலுக்கான நோபல் பரிசு பொருள் அறிவியல்ல ஒரு புது சகாப்தத்தையே உண்டாக்குன ஒரு கண்டுபிடிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைகளை மூலக்கூறு அளவிலேயே தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாங்க இந்த மூலக்கூறு உலகத்தோட அற்புதத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்வியை கேட்கும்போதே ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்குல்ல. வறண்ட பாலைவன காத்துல இருந்து நம்ம தாகத்தை தீர்க்கிற தண்ணியை எடுக்க முடியுமா? ஒரு காலத்துல இது வெறும் கற்பனையா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த வருஷம் நோபல் பரிசு வாங்கினவங்களோட உழைப்பால இது நிஜமாகிட்டு வருது. அவங்களோட கண்டுபிடிப்பு முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுற ஒரு புது வகையான பொருளை நமக்கு கொடுத்திருக்கு. நம்மளோட முதல் பகுதி மூலக்கூறு கட்டிடக்கலையின் புரட்சி. அதாவது மூலக்கூறுகளை வெறும் வேதிப்பொருளா பார்க்காம அதை வச்சு நமக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணா எப்படி இருக்கும், அதைத்தான் இந்த துறை செய்யுது. இந்த கண்டுபிடிப்போட பேரு தான் உலோக கரிம கட்டமைப்புகள், சுருக்கமா MOFகள்னு சொல்வாங்க. இதை நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, மூலக்கூறு அளவுல கட்டின ஒரு லெகோ செட் மாதிரி நினைச்சுக்கோங்க. உலோகங்கள் மூளைக்கற்கள் மாதிரியும் கரிம மூலக்கூறுகள் அதை இணைக்கிற பாலங்கள் மாதிரியும் செயல்பட்டு நம்பவே முடியாத அளவுக்கு சின்ன சின்ன துளைகள் இருக்கிற ஒரு அமைப்பை உருவாக்குது. அடுத்து இரண்டாவது பகுதி, நோபல் பரிசு முன்னோடிகள். எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பும் ஒரே ஒரு ஆளோட உழைப்பு மட்டும் கிடையாது. இந்த துறையை உருவாக்கின 3 முக்கியமான விஞ்ஞானிகளை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். அவங்க தான் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தோட ரிச்சர்ட் ராப்சன், கியோட்டோ பல்கலைக்கழகத்தோட சுசுமு கித்தகாவா, அப்புறம் பெர்க்லில இருக்கிற கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தோட ஓமர் எம் யாஹி. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் வேதியியல்ல ஒரு புது சகாப்தத்தையே தொடங்கி வச்சிருக்காங்க. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒவ்வொருத்தரோட கண்டுபிடிப்பும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி அடித்தளம் போடுச்சுன்னு பாருங்க. 1989ல ராப்சன் ஒரு கனவை கண்டாரு. ஆனா அவரோட படைப்புகள் அவ்வளோ உறுதியா இல்ல. அடுத்து 1997ல கித்தாகாவா அந்த பொருட்களுக்கு ஒரு புது திறனை கொடுத்தாரு. அதுங்க ஒரு கதவு மாதிரி திறந்து மூடி காத்துல இருக்கிற வாயுக்களை பிடிக்க ஆரம்பிச்சது. கடைசியா 1999ல யாகி ரொம்ப உறுதியான MOF-ஐ உருவாக்கி ரெட்டிகுலர் வேதியியல்னு ஒரு புது துறையே ஆரம்பிச்சார். இந்த ரெட்டிகுலர் வேதியியல்னா என்னன்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி மூலக்கூறுகளை வச்சு நமக்கு என்ன தேவையோ அதை துல்லியமா டிசைன் பண்ணி உருவாக்குறது. அடுத்த பகுதி, மூலக்கூறுகளால் ஒரு கட்டமைப்பு. சரி, இந்த அற்புதமான கட்டமைப்புகளை எப்படி உருவாக்குறாங்க? யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, உலோக மையங்களை மூளைக்கற்களா எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, அத கரிம இணைப்பிகள்ங்கிற பாலங்களால இணைங்க. ஸ்டெப் 3, அவ்வளவுதான், தானாவே அதிக பரப்பளவு கொண்ட ஒரு முப்பரிமாண ஒழுங்கான கட்டமைப்பு உருவாகிடும். சின்ன வயசுல நம்ம லெகோ வச்சு விளையாடுவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். சரி, இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பரப்பளவு. சில MOFகள்ல வெறும் 1 கிராம் பொருளோட உள்பரப்பு மட்டுமே 7000 சதுர மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதை இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும்னா ஓமர் யாகி சொன்ன இந்த ஒரு வரியை கேளுங்க. வெறும் சில கிராம் MOF பொருளோட உள்பரப்பை விரிச்சா அது ஒரு முழு கால்பந்து மைதானத்தையே மூடிருமா. யோசிச்சு பாருங்க, ஒரு கால்பந்த மைதானமே ஒரு டீஸ்பூன் அளவுக்குள்ள அடங்குறதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். என்னோட மனசை இது ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. அப்போ முக்கியமான விஷயம் இதுதான், இந்த பிரம்மாண்டமான பரப்பளவு மட்டும் இல்ல, அந்த பரப்புல இருக்கிற துளைகளோட அளவையும் வடிவத்தையும் நம்மால துல்லியமா கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் உண்மையான மேஜிக். இதனால ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஒரு டெய்லர் செஞ்ச சட்டம் மாதிரி கஸ்டம் மேட் மூலக்கூறு இயந்திரங்களை நம்மால உருவாக்க முடியும். அடுத்த பகுதி, உலகை மாற்றும் பயன்பாடுகள். தியரி எல்லாம் ஓகே. நிஜ உலகத்துல இந்த பொருட்களை வச்சு என்ன பண்ண முடியும்? அதோட பயன்பாடுகளை கேட்டா நீங்க அசந்து போயிடுறீங்க. காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிடிக்கிறதுல இருந்து ஹைட்ரஜன் மாதிரி சுத்தமான எரிபொருளை சேமிக்கிறது வரைக்கும், தண்ணியை சுத்தப்படுத்துறதுல இருந்து கேன்சர் கட்டிகளுக்கு நேரடியா மருந்து கொண்டு போறது வரைக்கும் MOFகளோட பயன்பாடுகள் ரொம்பவே பறந்து விரிஞ்சிருக்க. அதுவும் ரொம்ப முக்கியமான பயன்பாடுகள். இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கார்பன் டை ஆக்சைடை பிடிக்கிறதுல MOFகள் நாம வழக்கமா பயன்படுத்துற ஜியோலைட்டுகளை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக திறன் கொண்டது. இது காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நம்ம போராட்டத்துல ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். நாம முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், MOFகளால ரொம்ப குறைவான ஈரப்பதம் இருக்கிற காத்திலிருந்து கூட ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணி மூலக்கூறுகளை உறிஞ்சி சேகரிச்சு அப்புறம் அதை சுத்தமான தண்ணியா வெளியே கொடுக்க முடியும். தண்ணி பஞ்சம் இருக்கிற இடங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். மெடிக்கல் ஃபீல்ட்லயும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு.
எம்ஓஎஃப்களை ரொம்ப சின்ன கண்டெய்னர்கள் மாதிரி பயன்படுத்தி கேன்சர் மருந்துகளை நேரடியா பாதிக்கப்பட்ட செல்களுக்கு மட்டும் கொண்டு சேர்க்க முடியும். இதனால நல்ல செல்கள் பாதிக்கப்படாம ட்ரீட்மெண்டோட பக்க விளைவுகள் ரொம்பவே குறையும். நம்மளோட கடைசி பகுதி, சவால்களும் எதிர்காலமும். இவ்வளோ சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பா இருந்தோம், ஏன் இன்னும் நம்ம டெய்லி லைஃப்ல இது பரவலா வரல? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த டேபிளை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். இங்க ஒப்பிடப்படுற மத்த 2 பொருட்கள், அதாவது ஜியோலைட்டுகள், நம்ம வாஷிங் பவுடர்ல பார்க்குற தாதுக்கள். ஆக்டிவேட்டட் கார்பன்னா வாட்டர் ஃபில்டர்ல இருக்கிற கரி. பரப்பளவுலையும் டிசைன் பண்ற திறமையிலையும் எம்ஓஎஃப்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆனா விலைய பாருங்க, ஒரு கிலோக்கே பல $100 ஆகுது. அது ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம சில சமயம் அதோட ஸ்டெபிலிட்டியும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பெரிய சவால். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. எம்ஓஎஸ்கள் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, ஆனா விலை ரொம்ப அதிகம். பழைய பொருட்கள் மலிவா கிடைக்குது, ஆனா அதோட பர்ஃபார்மன்ஸ் கம்மி. அதனால இப்போதைக்கே எம்ஓஎஸ்களோட தனித்துவமான செயல்திறன் ரொம்ப அவசியமா தேவைப்படுற இடங்கள்ல மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த சவால்கள் எல்லாம் இன்வெஸ்டர்ஸை நிறுத்தல. எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. உலக அளவுல எம்ஓஎஃப் சந்தை ஒவ்வொரு வருஷமும் 15.6% வளர்ச்சி அடையும்னு கணிக்கிறாங்க. இதுவே இந்த டெக்னாலஜி மேல எவ்ளோ நம்பிக்கை இருக்குன்னு காட்டுது. இந்த பிரச்சனைகளை சரி செய்ய உலகத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் சும்மா இல்ல, அவங்க நம்ப முடியாத அளவுக்கு புதுமையான வழிகளை யோசிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு புது புது எம்ஓஎஃப்களை நொடி பொழுதுல டிசைன் பண்றது, செலவை குறைக்கிறதுக்கு பசுமையான உற்பத்தி முறைகளை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதை இன்னும் உறுதியானதா மாத்துறதுன்னு இப்ப இருக்கிற தடைகளை ஒன்னொன்னா உடைச்சிட்டு வராங்க. சோ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க விரும்புறேன். மூலக்கூறு அளவுல பொருட்களை நம்ம விருப்பத்துக்கு கட்டுப்படுத்துற இந்த திறன், காலநிலை மாற்றத்திலிருந்து நோய்களை குணப்படுத்துறது வர நம்ம உலகத்தோட எதிர்காலத்தையே வடிவமைக்கிற சக்தியை கொண்டிருக்கா? இந்த நோபல் பரிசு அந்த சாத்தியத்துக்கான கதவை நமக்கு அகலமா திறந்து வச்சிருக்கு.